வாழ்ந்தவர் கோடி, மறைந்தவர் கோடி, மக்கள் மனதில் நிற்பவர் யார்? மாபெரும் வீரர் மானம் காப்போர் சரித்திரம் தனிலே நிற்கின்றார். அப்படி மாபெரும் வீராங்கனையாக தமிழர் மானம் காத்தவராக வாழ்ந்து வரலாற்றில் இடம் பிடித்து தடம் பதித்தவர்தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மாவின் பெயரால், அம்மாவின் ஆசியோடு தொடங்கப்பட்ட ஜெயா தொலைக்காட்சி இன்று 22ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. காட்சி ஊடகத்தின் வீச்சு ஏழை பணக்காரர் என்ற பேதமின்றி அனைத்து தரப்பு மக்களையும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் தொடங்கப்பட்டதுதான் ஜெயா தொலைக்காட்சி. செந்தமிழ்நாடெனும் போதினிலே இன்ப தென் வந்து பாயுது காதினிலே. தொடங்கிய காலம் தொட்டு போட்டிகளை சமாளித்து இன்று தனக்கென தனி இடத்தை பிடித்துள்ளதற்கு காரணம் அம்மாவின் ஆசி என்றால் அது மிகையல்ல. சீர்மிகுந்த படைப்புகளால் தொலைக்காட்சி உலகில் புதிய வரலாறு படைத்து மக்கள் சிந்தையை கவர வரும் ஜெயா டிவி என்னும் புதிய முயற்சிக்கு என் நல்வாழ்த்துக்கள். சாதனைகள் நிகழ்த்தும் பேரார்வத்தை இதயத்தில் சுமந்தபடி ஜெயா டிவியில் துடிப்புள்ள திறமைகள் மணக்கும் இளைஞர்கள் ஒரு சேர அணிவகுத்து நிற்பதை பார்த்து பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். புதியன படைக்கும் பேரார்வம் உடைய அந்த எழுச்சிமிக்க இளைஞர்களுக்கு அறிவுரை நல்கவும் நல்வழி காட்டவும் அறிவிலும் திறமையிலும் மூத்த பெரியவர்களும் ஜெயா டிவியில் உறுதுணையாக இருப்பது ஒரு நல்ல தொடக்கத்தின் அடையாளம் என்றே நான் உணர்கின்றேன். இந்த புதிய முயற்சி முடிவில்லாத தொடர்கதையாக என்றென்றும் தொடர வேண்டும். இந்த நல் முயற்சிக்கு பொதுமக்களும் பார்வையாளர்களும் நல்லாதரவு தர வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். இந்த அற்புத முயற்சி வெல்க, வளர்க, வாழ்க. அன்றே சொன்னார் அம்மா அவர்கள், இது மூத்தோர்களின் வழிகாட்டுதலில் இளைஞர்களின் உழைப்பால் உயருமென்று. அந்த வாக்கு பலித்திருக்கிறது. ஜெயா தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் தரத்தில் என்றும் சமரசம் செய்து கொண்டதில்லை. நவீனத்தை ஏற்றுக்கொண்டதுடன் பழமையை போற்றவும் தவறவில்லை. ஆன்மீக நிகழ்ச்சிகளில் ஜெயா டிவிக்கே முதலிடம். திருவண்ணாமலை மகாதீபம், ஸ்ரீரங்கம் சொர்க்கவாசல் திறப்பு, திருப்பதி பிரம்மோற்சவம் போன்ற நிகழ்ச்சிகளை நேரலையாக தந்து அருள் வழங்கும். மற்றொரு புறம் அருள் நேரம், விளக்கேற்றும் நேரம் நிகழ்ச்சிகள் மூலம் ஆன்மீக அன்பர்களை மகிழ்விக்கும். ஆன்மீகத்தின் இன்னொரு பகுதியாக இசை வழிபாட்டுக்கும் ஜெயா டிவியில் முக்கியத்துவம் உண்டு. நாம் நடத்திய மார்கழி இசை நிகழ்ச்சிகளில் மனம் மயங்காதவர்களே இல்லை என்று சொல்லலாம். காலை பொழுது ஒவ்வொன்றையும் அர்த்தமுள்ளதாகவும் அழகாகவும் மலரச் செய்கிறது ஜெயா டிவியின் காலை மலர் நிகழ்ச்சி. காலத்தால் அழியாத காவிய பாடல்களை வழங்கும் தேன் கிண்ணம் நிகழ்ச்சி
இன்றும் முதல் தர நிகழ்ச்சியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சுவையுடன் வரும் இந்த நிகழ்ச்சியை இன்றும் எண்ணற்ற தமிழ் ரசிக பெருமக்கள் பார்த்து ரசித்து வருகின்றனர். திரைப்பிரபலங்கள் பலரும் இதில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்துள்ளனர். பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா. உள்ளதை உள்ளபடி வழங்கி மக்களின் நன்மதிப்பை பெற்று வருகிறது ஜெயா செய்திகள். சீரியல்களுக்கு அதிக எண்ணிக்கையில் பார்வையாளர்கள் உண்டு என்ற போதும் நேர்மறையான கதைகளை மட்டுமே தேர்ந்தெடுத்து அவற்றை சீரியலாக்கியது ஜெயா டிவி. உனது ராமன் திவ்ய அம்சம் பொருந்தியவன். மாயாவி அரக்கர்கள் பிடியிலிருந்து மண்ணுலகை மீட்கவே அவன் ஜென்மமெடுத்துள்ளான். ஒவ்வொரு விழா காலங்களிலும் நமது தொலைக்காட்சியின் தமிழ் இனிமை பட்டிமன்றத்தை பார்க்க காத்திருப்பார்கள் ரசிகர்கள். அதிலும் புதுமையாக நடிகர் கமலஹாசன் அவர்களை நடுவராக வைத்து பட்டிமன்றம் நடத்தியது நமது தொலைக்காட்சி. கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவைதான். கைத்தட்டல் வரும் பொழுது வெளியே மிருகம் வரும். பொன்னையா சினிமா பார்க்கவே முடியல. தமிழ் சினிமா வெள்ளக்காரன் எப்படி எடுக்கிறான், இந்திக்காரன் கூட நல்லா எடுக்கிறான். 300 கிலோமீட்டர்ல கேரளா பின்னி எடுக்கிறானுங்க. நம்ம ஆளுங்க ஏன் அப்படி எடுக்கிறாங்கன்னா அதுக்கு நீங்க தான் காரணம். ஜெயா டிவியில் திரை பிரபலங்களின் நேர்காணல்கள் வித்தியாசமாக இருக்கும். இந்தியாவில் ஸ்டைல் ஐக்கான்னா அது நீங்க தான் சார். இல்ல நான் மறுக்கிறேன். அதை ஃபர்ஸ்ட் சிவாஜி கணேசன் தான். யார் என்ன செஞ்சா கூட நீ மட்டும் சேஞ்ச் பண்ணிக்காரு. உன்னுடைய பிளஸ் பாயிண்ட் வந்து உன்னுடைய ஸ்பீட். அந்த நேர்காணல்கள் ஆல்பம், ஆட்டோகிராப், உள்ளே வெளியே என்று பல பெயர்களில் வெளியாகி ரசிகர்களின் மனதில் பதிந்து நிற்கின்றன. எம்ஜிஆரோட நடிக்கும் போதே செயலே வேறு டைப்பா இருக்கும். 1960 இருந்து 70 வரைக்கும் உங்களுடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டுல. நான் போய் சொன்னேன் சிவாஜிக்கு, நமக்கு இன்ட்ரெஸ்டான ஒரு மேட்ரு, இதுல இருந்து ஏதாவது சாதிக்கணும் அப்படின்றதுலயே நான் 10 இயர்ஸ் ஸ்டார்டட். பிரபலம் அடையிறதுங்கிறது அவனுடைய சினிமாவே எனக்கு பிடிக்கல. நான் சில வெற்றிகளை பார்த்ததுக்கு அப்புறமும் கூட அப்பவும் எனக்கு சினிமா பிடிக்கல. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா. மக்கள் திலகம் மிஸ்டர் எம்ஜிஆர் இந்த படத்தை பார்த்துட்டு என்ன சொன்னார்? சிவாஜி சார் சொன்னாரு, நீ ரொம்ப டல்லா தெரியணும், ரொம்ப கிளாமரா இருக்க, என்ன பண்றியோ பண்ணு அப்படின்னாரு. நீங்க எந்த காலத்து பொம்பளை? நீ சாளுக்கியத்தின் ஒற்றன். ஐயோ மகாபலிபுரம். புலிகேசின் கையாள். இடனி வீட்டில் ஒரு பையன். துரோகி. நாசக்காரா. இல்ல. நாட்டை விட்டு ஓடு. குடும்பத்தினர் கொண்டாடிய ஜாக்பாட் நிகழ்ச்சியை அவ்வளவு எளிதில் மறந்திருப்பார்களா என்ன? இவை மட்டுமா ஜெயா டிவி நடத்திய பிரம்மாண்ட இசை நிகழ்ச்சிகளை குறிப்பிடாமல் எப்படி? சின்ன வயசுல இருந்து நானும் அவரும் எல்லாம் சாப்பாடுக்கு கஷ்டப்பட்டிருக்கோம். அதுதான் இப்போ எங்களுக்கு சங்கீத சாப்பாடு நிறைய கிடைக்கிறது. அம்மா பத்தி ஒரு பாட்டு வேணும்னு கேட்டா போதும், அந்த படைப்புல ஒரு எவர்கிரீன் பாட்டு ரெடி. பேசு தெய்வம் பெற்றதாயன்றி வேறொன்று ஏது.
தமிழகத்தின் முன்னணி இசைக்கலைஞர்கள் அத்தனை பேரும் அந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுள்ளார்கள். என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள். கொள்ளை கொண்ட அந்த நிலா என்னை கொன்று கொன்று தின்றதே. MSP தொடங்கி AR ரகுமான் வரை அந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்லும். என்னதான் ஆஸ்கர் மேடையில பாடினாலும் நம்ம ஊர்ல நம்ம மக்கள் முன்னாடி பாடுறது தனி சுகம். உடம்பு ரெண்டா தேவையில்ல ஃபார்மசி. இந்த இசை நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் சிகரம் வைத்தார் போன்று அமைந்தது புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் நடந்த நினைத்தாலே இனிக்கும். இந்த விழாவில்தான் மெல்லிசை மன்னர்களுக்கு திரை இசை சக்கரவர்த்திகள் என்ற பட்டம் அம்மா அவர்களால் வழங்கப்பட்டது. அன்று அம்மா அவர்கள் பேசிய பேச்சு வரலாற்றில் பொறித்து வைக்கப்பட்டுள்ளது. ஜெயா டிவியின் ஜனனமே நெருப்பாற்றில் நீந்தி வந்த கதை. ஆங்கிலத்தில் பேப்டிசம் பை ஃபயர் என்று சொல்வார்களே, அவ்வாறுதான் ஜெயா டிவி உதித்தது என்று சொன்னால் அது மிகையாகாது. அரசியல் ரீதியாக எதிரிகள், மத்திய அரசின் தொல்லைகள், அதிகார துஷ்பிரயோகங்கள், வெளியேயும் எதிரிகள் உள்ளேயும் சதிகள் என அனைத்தையும் எதிர்கொண்டு எதிர்நீச்சல் போட்டு இன்று வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கும் ஜெயா டிவி நிர்வாகத்திற்கு எனது பாராட்டுதல்கள். வரலாற்று சிறப்புமிக்க இந்த விழாவில்தான் தமிழக உச்ச நட்சத்திரங்கள் ரஜினி, கமல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அம்மாவையும் ஜெயா டிவியையும் புகழ்ந்து போற்றினர். ஜெயா டிவிக்கு வாழ்த்துக்கள். இதுதான் முதல் முறையாக நீங்கள் ஜெயா டிவி நிகழ்ச்சியில் பங்கு பெறுகிறீர்கள் என்பதே அதிகமாக செல்லம் கொடுத்து வளர்க்கப்பட்ட பிள்ளை இல்லை, இது தானாக நடைபெற்று. ஜெயா டிவி அந்த ஸ்தாபித்ததற்கும் அங்கே வேலை செய்கிற அனைவருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் ஜெயா டிவி நிகழ்ச்சிகளை நிறைய பார்க்குறேன். சரவணன் சார் சொன்ன மாதிரி இந்த காலையில் நிகழ்ச்சிகள் எனக்கு ரொம்ப பிடிச்சவை. அதுக்கப்புறம் இந்த நியூஸுக்கு வர்ற முன்னால் இந்த வரலாற்று சுவடுகள் அது நான் ரொம்ப ரசித்து நான் பார்க்கறது. இந்திய சினிமாவின் 100 விழாவும் அம்மாவின் தலைமையில் நடைபெற்று பொன் எழுத்துக்களால் பொறிக்கத்தக்க சிறப்பை பெற்றது. தன்னை வளர்த்தெடுத்த தாய் வீடான திரையுலக விழாவில் உற்சாகத்துடன் கலந்து கொண்டு உரையாற்றினார் அம்மா. வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, என்னை வாழ வைக்கும் தெய்வங்களாகிய தாய்மார்களே, இறையறையவன் புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான என் உயிரினும் மேலான எனது அருமை உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இனிய மாலை பொழுதில் இந்திய சினிமா 100 விழா கொண்டாட்டத்தினை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்து எனக்கு முகவரி தந்த திரைப்படத்துறையை சார்ந்த உங்களிடையே உரையாற்றுவதில் திரைப்படத்துறையில் சாதனை படைத்துள்ள 59 பேர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிப்பதிலும் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காத இளைய தலைமுறைக்கு ஊடக வெளிச்சம் கொடுத்தது நம் ஜெயா தொலைக்காட்சி. பாடும் திறன் உள்ளவர்களுக்கு படிக்கட்டாய் இருந்ததுடன்
ஆடும் திறன் உள்ளவர்களுக்கு அரங்கம் கொடுத்து அழகு பார்த்தது. அவர்களுக்காக பல்வேறு விளையாட்டு நிகழ்ச்சிகளை நடத்தியது. ரஷ்யால இருந்து ஒரு ஆட்ட நாயகி வந்திருக்காங்கன்னா பாருங்க நம்ம நிகழ்ச்சிக்கு. I love tonight. Can I kiss you one? மேரிட் உமனுக்கு இப்படி ஒரு கேம் ஷோ இருக்கிறது வந்து ரொம்ப பெஸ்டா ஃபீல் ஆகுது. நலபாகம் என்று போற்றப்படும் சமையல் கலை நிகழ்ச்சி வெவ்வேறு வடிவங்களில் ஜெயா டிவியில் வந்துள்ளது. இன்றும் அடுப்பங்கரை என்ற பெயரில் அழகுற வலம் வருகிறது. இல்லத்தரசிகளின் ஏகோபித்த வரவேற்பை பெற்று அவர்களின் சமையலறை ஜெயா டிவியால் மனம் கமழ்கிறது. பெண் குலத்தின் ஒளி விளக்கு அம்மா. தன்னம்பிக்கையுடன் முன்னேற துடிக்கும் பெண்களுக்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. ஆட்சி காலத்தில் பெண்களுக்கென சிறப்பு திட்டங்களை தீட்டி அவர்கள் வாழ்வை வளம் பெறச் செய்தவர். அம்மாவின் பெயர் தாங்கி நிற்கும் நமது தொலைக்காட்சியில் உலக மகளிர் தினம் என்றால் விழாக்கோலம்தான். பெண் ஆளுமையின் சின்னம், அன்பின் உறைவிடம், வீரத்தின் விளைநிலம். பெண்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகளால் அன்றைய நாள் முழுவதும் அழகு பெறும். ஜெயா தொலைக்காட்சியில் இடம்பெற்ற பேச்சரங்க நிகழ்ச்சிகள் பற்றி பேசாமல் இருந்தால் எப்படி? மறைந்த இயக்குனர் விசு அவர்களின் மக்களரங்கம். அழகா இருக்கிற பொண்ணு அழகுபடுத்திக்கிட்டால் தான் இவையே தன்னை அழகுபடுத்திக்கிறா. வரலட்சுமியின் உன்னை அறிந்தால் என்று அந்த பட்டியலும் நீண்டு கொண்டே செல்லும். நம்ம வாழ்க்கையில சோஷியல் மீடியா எவ்வளவு பெரிய ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் நம்ம நினைக்கிறோம். இந்த 21 ஆண்டுகளில் ஜெயா தொலைக்காட்சி தமிழ் ரசிகர்களுக்கு திகட்ட திகட்ட படைத்திருக்கிறது கலை விருந்து. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் நான் கான்செப்ட். இப்பெல்லாம் ஜனங்களுக்கே ஹீரோவோட வில்லனை தான் பிடிச்சிருக்கு. தமாஷு தமாஷ். இது முடிவுள்ளடா, ஆரம்பம். இன்று 22ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது ஜெயா தொலைக்காட்சி. இந்த நேரத்தில் எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வரும் நல் உள்ளங்களாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கின்றோம். கேபிள் ஆபரேட்டர்கள், விளம்பரதாரர்கள், திரைத்துறையினர் என்று அனைவரும் நன்றிக்குரியவர்கள். கால் நூற்றாண்டை நெருங்கிக் கொண்டிருக்கும் இந்த இடைவிடா பயணத்தில் எத்தனையோ தடைகள், எத்தனையோ குறுக்கீடுகள், கற்களையும் முட்களையும் கடந்து வந்த பயணம் இது. சோதனை கருவேலங்களை சாதனை சந்திரமாக மாற்றிய பயணம் இது. இமயம் தொட்டு நிற்கும் இந்த பயணத்தின் வெற்றிக்கு முதன்மை காரணம் யார்? வேறு யார்? நம் அம்மாதான். அன்று நம்மோடு இருந்து வாழ்த்தி மகிழ்ந்தார்கள். நாம் வளர்ந்தோம், இன்றும் வளர்கிறோம் அம்மாவின் ஆசியோடு. அன்புள்ள அம்மா, எங்களை என்றும் வழி நடத்துங்கள். உங்கள் பாதம் பணிகின்றோம்.